தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், இந்த நிகழ்வுல பங்கெடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவரு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒண்ணு. ஏன்னா உங்களுக்கு முந்தானேத்தே வந்து அவரு வரதுக்கான ஷெட்யூல் எல்லாமே பண்ணியாச்சு. ராகுல் காந்தியுடைய ரோல் அப்படின்றது இந்த தருணம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு விஜய் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுடைய கதாநாயகனாக இருக்கிறார் அப்படின்னும் போது அதற்கு பின்பு இருந்து பக்கபலமாக இருந்து செயல்பட்டவர் ராகுல் காந்தி. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை அவ்வளவு எளிதாக அவங்ககிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2 நாட்கள் அந்த முடிவுகளை எடுப்பதற்கு புஷ் பண்றது அப்படின்றது வந்து இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு செட் ப்ரொசீஜர் இருக்கு அவங்களுக்கு. அப்ப இந்த அர்ஜென்சியை ப்ரீபோல் அலையன்ஸ்ல இருந்து போஸ்ட்போல் அலையன்ஸ் மாறும்போது அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டின்னு பல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விவாதங்கள் நடத்தணும். கட்சிக்குள்ள வந்து ஒரு டைவர்ஸ் வியூ இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அவங்க பேசி எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கும்போது ராகுல் காந்தி இந்த 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 எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ண ஒர்க்ல ராகுல் காந்தியோட பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விசிகா, IUML அதுல காங்கிரஸ் கட்சியுடைய ரோலும் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு அடுத்தடுத்த சுயரிங்கல்ல கலந்துக்கிறாருன்னு பாக்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடு, நாளை கேரளாவாக இருக்கலாம். இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து காங்கிரஸுக்கு தவேகாவுக்கு எந்த அளவுக்கு இது வந்து அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றத தாண்டி காங்கிரஸுக்கு வந்து சவுத் இந்தியால இது ஒரு மிக முக்கியமான மூமெண்ட். நீங்க ஒரு விஜய் மாதிரி ஒரு ஃபேஸோட ராகுல் காந்தியும் அவங்களும் ஒரே மேடையில வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அலையன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு இவெண்டாக இருக்க போகிறது அப்படின்னும் போது நிச்சயமா ரிவைவல் ஆஃப் காங்கிரஸ் வில் பிகின் ஃப்ரம் சவுத் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. 4 ஸ்டேட் கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ல இருக்காங்க. அப்போ உங்களுக்கு 2029ல இந்த 4 மாநிலங்கள் வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிளே பண்ணும். அதுல ஒரு கேட்டலிஸ்டா விஜய் அவர்கள் இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. அண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் இன் கேரளா, இது எல்லாமே அவர் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாத்தையும் இப்ப கூட வந்து உங்களுக்கு விஜயுடைய இந்த வெற்றி அப்படின்றது இந்தியா முழுவதும் அது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா வாட் விஜய் ஹஸ் அச்சீவ்ட் இந்த குறுகிய காலகட்டத்துல 2.5 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு இதுவரைக்கும் திரைத்துறையில இருந்து வந்தவங்க இல்ல, NTR தான் இவ்வளவு வாக்குகளை 46% வாக்குகளை பெற்றவர். அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்களை விட கூடுதலாக வாக்கு சதவீதம் இடத்துல விஜய்க்கு வருது. எம்ஜிஆர் வந்து 33.52%, இன்னைக்கு அவர் வந்து 35 கிராஸ் பண்ணி ஒரு பெரிய என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 9 மாதங்கள்ல அவரால் சாதிக்க முடிஞ்சு. விஜய் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்ல. பட் விஜய்க்கான மேண்டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி மார்க் அவரால் கிராஸ் பண்ண முடியல. பட் he pulled it off அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா ரீசென்ட் டைம்ஸ்ல சிரஞ்சீவி ஒருத்தர் தான் 16% வாக்குகளை பெற்றார். திரைத்துறையிலிருந்து வந்து அந்த பாப்புலர் 18 தொகுதிகள் ஆமா தொகுதிகளா இருந்தது. ஆனா இவ்வளவு பெரிய மேசிவான சக்சஸ் இருக்கும். சிவபிரியன் டியோ கேட்டலாம், ராகுல் காந்தியோட வருகை அவருடைய சிக்னிபிகன்ஸ் எப்படி பாக்குறீங்க சிவபிரியன்? ரொம்ப